திமுகவை பழித்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை தடை செய்வதாக கூறிய எம்ஜிஆருக்கு அதுதான் கடைசி பேச்சாய் மாறியது என்றார். 24ஆம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவை மதுராந்தக ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரத்திலே மாநாடு நடைபெறுகிற போது அதற்கு முந்தைய நாள் எம்ஜிஆர் திருச்சியிலே பேசுகிற போது அவருக்கு SD சோமசுந்தரம் கட்சியிலிருந்து போயிட்டார். கூட்டம் அதிகமாக வரல. அந்த கோபத்தில் எம்ஜிஆர் நான் திமுகவை தடை செய்வேன் சொன்னார். திமுகவை தடை செய்வேன் பேசினார் பார், அதான் எம்ஜிஆர் பேசின கடைசி பேச்சு. அதுக்கப்புறம் நேரம் வந்தார், கைகால் ஊந்து போச்சு, அப்பல்லோவில் சேர்க்கப்பட்டார். கடைசி வரலும் பேசாமலே போய் சேர்ந்தார். இது மோடிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். உண்டா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 84இல் எம்ஜிஆர் கடைசியாக பேசியது திமுகவை தடை செய்வேன் என்று. இப்போ உங்களுக்கு கேடுகாரன் நெருங்கி போச்சு. இங்கே வந்து திமுக அவர் போன இடத்துக்கு நீ போவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த கால வரலாற்றை நான் சொல்கிறேன். இந்த இயக்கத்தை பழித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு யார் யாரோ சட்டம் போட்டார். இன்னும் தெரியுமா, 1962 50 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக வந்து விட்டது. அன்றைக்கு டெல்லியில் இருந்த அரசு திமுகவை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சிறு சட்டத்தை கொண்டு வந்தான். அதாவது 353A என்ற ஒரு பிரிவை சேர்த்து 7 வருடம் தண்டனை கொடுத்து திமுகவுக்காகவே சட்டத்தை திருத்தினார்கள். 62 சட்டம் போட்டே திமுகவை அழிக்க முடியவில்லை. நீ சட்டம் போட்டாடா திமுக அழிக்க. அது உண்மை சொல்றார். அண்ணாமலை வந்துட்டாரா, அதனால் இனிமேல் திமுக இமயமலையே பார்த்த கட்சிடா திமுக. தென்மோரத்தில் பொறுக்கிக் கொண்டிருக்கிற மலைகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவிடத்தை மோதி பார்க்காதீர்கள். என் கட்சிக்காரனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான்னு நினைக்கிறியா? களத்தில் இறங்கினானா உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. நாட்டிலே 40க்கு 40, கேரளத்தில் 40க்கு 40 இந்தியா பூரால் வருகிற போது எனக்கு கிடைத்திருக்கிற கணக்குப்படி நான் சொல்லுகிறேன். சும்மா உடாவுறார் மோடி 400 300 116 இடத்துக்கு மேல் பிஜேபி வருவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. மீதி 427 இடங்களிலே இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் பிடிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.